ஹாசினி, உங்க டீம் என்ன சொல்ல போறாங்க? எங்க டீம்ல பாய்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி சாரும் இங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ சார் உங்கள்ட்ட அவர் ரொம்ப நேரமா பேசுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காரு. அங்கேயும் பேசுறாங்க, ஸ்டாஃப்ஸ் பேசுறாங்க. சோ எல்லாம் கிளாப் பண்ணலாம். பேசணும்ல கண்டிப்பா. முன்னாடி வாங்க. ஓ இந்த சார் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமோ சார்? சார் நீங்க சொல்லுங்க சார். எஜுகேஷன் முக்கியமா அரசியலுக்கு? நிச்சயமா எஜுகேஷன் வந்து அரசியலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம மக்களுக்கு சேவை செய்யணும்னா அந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சிந்தனையோடு செயலாற்றினாதான் அதை பண்ண முடியும். அதனால எஜுகேஷன் மினிமம் ஒரு டிகிரி முடிச்சவங்க தான் எம்பி எம்எல்ஏஸ் அந்த இதெல்லாம் இருக்கணும். அப்பதான் மக்களுக்கு அவங்களுடைய சேவையை மிக சிறப்பாக செய்ய முடியும். கட்டாயமா படிச்சவங்க அரசியலுக்கு வரணும், ஒதுங்கி போகக்கூடாது. அது என்னுடைய ஒரு கருத்தா இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். சார் அப்படி நீங்க சொல்லும்போது இப்ப காமராஜன், கலைஞர் அவங்க எல்லாம் வந்துட்டு அவ்வளவா படிக்கல, ஆனாலுமே நமக்கு நிறைய நல்ல ஆட்சியை கொடுத்தாங்க. இப்போ இந்த காலத்துக்கு படிப்பு அவசியம், படிச்சவங்க கண்டிப்பா முன் வரணும்னு நீங்க நினைக்கிறது? ஆமா, காமராஜர் அவங்களா இருந்த காலங்கள் வேற, இன்று இருக்கிற காலங்கள் வேற. அப்போ மக்களிடத்தை பாத்தீங்கன்னா படிச்சவங்களுடைய எண்ணிக்கை கூட குறைவா இருந்தது. இன்னைக்கு படித்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு நாட்டில். அதுக்கான வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு தேவைகள் எல்லாத்தையுமே கொடுக்கும்போது அவங்க வந்து படிச்சவங்களா இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்தா இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அடுத்து எந்த பாய்ஸ் யார் பேசுறீங்க? பாய்ஸ் சொல்லுங்க, படிப்பு ஏன் அரசியலுக்கு அவசியம்? நம்மள ஆள்றவங்க நல்லா படிச்சிருக்கணும்னு ஏன் நம்ம நினைக்கிறோம்? அவசியமா அப்படின்ற கேள்வி இருக்கு. என்ன யாரும் முன்வர மாட்டீங்க? கேர்ள்ஸ் அவ்வளவு பேர் வந்தாங்க. பாய்ஸ் நீங்களும் உங்க வெயிட் காமிக்கணும்ல. வாங்க 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 வாங்க. படிப்பின் மூலமா அரசியல்ல என்ன மாற்றத்தை உருவாக்க முடியும் சொல்லுங்க. சொல்லுங்க. என் நேம் வந்து ஹனீஃப். ஐ எம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட். நான் ஏன் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன் அப்படின்னா, கடந்த காலத்தில் இருக்கும்போது படிப்பு இல்லாதவங்க கொஞ்சம் கம்மி, இளைஞர்கள் வந்து இல்லை. இப்போ யங்ஸ்டர்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே இருக்கு, நிறைய படிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அமைச்சர்கள், தலைவர்கள் வந்து படிச்சு இருந்தாங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்ன தேவைன்றது நம்மளால வந்து யோசிக்க முடியும். நம்புறேன். வேற யாரும் இங்க உள்ள ஆர்வமா யாரும் இருக்கீங்களே? ரொம்ப ஆர்வமா முன்னாடி வந்துட்டு இருக்கீங்க. வாங்க, யாராவது வந்து சொல்லுங்க. சார் வாங்க சார். சார் வாங்க சார். ஓகே, ரொம்ப வெக்கப்படுறாங்க பசங்க. எங்க பசங்களாம் ரொம்ப ஷை சார். நீங்க வாங்க, முன்னாடி வாங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சார் உங்களோட கருத்து. படிப்பு தான் எனக்கு முக்கியம் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் படிச்சிருந்தா சிவபிரகாசம். படிச்சிருந்தாதான் பொருளாதார அடிப்படை என்னென்ன விஷயம் நடக்குதுன்றது தெரியும், நம்மளோட தேவைகள் என்னன்னு தெரியும். அப்படி படிக்கலன்னா எதுவுமே தெரியாம ஆட்சி பண்ண முடியாதுல்ல. படிச்சிருந்தா தான் எல்லாமே தெரியும் நினைக்கிறேன். படிப்பு வந்து முக்கியம்.